நீட்டு என்ன ஆதரவு இல்லையான்னு கேக்குறீங்களா? அதெல்லாம் பேசல. நாங்க படுற வழியை சொல்றோம், மக்கள் படுற வழியை சொல்றோம், அவ்வளவுதான். அது ஆதரவா இல்லையான்னு நீங்க ஸ்கிரீன்ல பாருங்க. ஆமா, இல்ல இது இப்ப நம்ம படங்கள்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை நம்ம ஒரு கேள்வியா ஒண்ணு வருது, அவ்வளவுதான். அது ஒண்ணு ஒரு கேள்வி வருது, அவ்வளவுதான். அதை போயிட்டு நம்ம விவாதமா மாத்தணும்னு அவசியம் இல்லை. அது நீங்க படத்துல பாருங்க, அதுல நீங்க ஏதாவது தவறான விஷயங்கள் இருந்தா நீங்க அதை நீங்க எழுதலாம். பட் இங்க நம்ம அதை ஒரு விவாதமா நம்ம எடுத்துக்க வேண்டாம் நினைக்கிறேன். ஆணிபட்டன் மேடம், அது யார் அவர் அரசு உங்களை ரம்பா அப்படின்னு அவர் சொன்னாருன்னாங்க. அரசு மேடைக்கு வரும் அதே மாதிரி விதாச்சாரம் உங்களை ரவுடினாரு. அதுவாது பொருந்தும். ரொம்ப அப்படி ஒன்றும் தொடரல, முகம் அதோட நல்லாவே இருக்குது. அப்படி இருக்கப்ப ஏன் அந்த பேர் உங்களுக்கு என்ன காரணம் சொல்லுங்க? ரேவதியா இருக்க விரும்புறீங்களா, ரொம்பவா இருக்க விரும்புறீங்களா? இல்ல வாணிபோஜனாவே இருக்க விரும்புறேன். எதுக்கு அந்த ரொம்ப சொன்னா ஒரு அது அவர் சப்போர்ட் பண்ண எப்பயுமே வாணியோட ஃபேன். அவர் எப்ப பார்த்தாலும் சார் வாணி சார் வாணி சார் சொல்லிட்டே இருப்பாரு. நான் அவரை கிண்டல் பண்றதுக்காக என்னங்க இது ரம்பா சார் ரம்பா சார், நான் அவரை கிண்டல் பண்றதுக்காக நான் சும்மா வார்த்தை பேசுனது. படத்துல டேரக்டர் சார், வாணிபூஜன் உங்களுக்கு 2 பேருக்கு யாரும் கொஸ்டின் சொன்னா ஆன்சர் பண்ணலாம். என்னன்னா, நம்ம வாணிபூஜனுக்கு நீங்க சொன்னீங்க ரிகர்சல் எடுத்து தான் பண்ணன்ட்டு. ஆனா அவங்க நிறைய பெரிய ஆர்டிஸ்ட், ஆக்சுவலி நிறைய படம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஏன் ரிகர்சல் நீங்க கொடுக்கணும்? அது ஒண்ணு. விகர் சார் கொடுத்தீங்க ரிகர்சல், ஆடிஷன். என்னன்னா, இப்ப நிறைய நீங்க படம் பண்ணிருக்கீங்க, பெரிய பெரிய நடிகர்லாம் என்ன ஆடிஷன் கூப்பிட்டா ஒரு ஈகோ டச் பண்ண அவங்களுக்கு. சோ அது இருந்தா இல்ல சார், நான் ஓப்பனாவே சொல்லிட்டேன் சார், எனக்கு நடிக்க வரும் சார் தான் சொன்னேன். நான் நடிக்க வராதுன்னு தெரிஞ்சுதான் நான் இந்த படமே பண்ணிருக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதை சொல்றப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பாதிப்பு எனக்கு அப்பவே இருந்தது. அதனாலதான் அந்த ரோல் என்னால பண்ண முடியுமா. ஏன்னா அந்த சினிமாலே ஒண்ணு இருக்குல்ல, குழந்தைங்க அம்மாவா நடிக்கிறீங்க, ஐயோ இதுக்கப்புறம் ஃபுல்லா அம்மாவா தான் நடிப்பீங்க அப்படின்னு ஒண்ணு இருந்தது. அது எல்லாருக்குமே இருந்தது, எனக்குமே அந்த கேள்வி இருந்தது. அவர் சொன்னது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி இந்த மாதிரி பயங்கரமா இருக்கும்னு சொன்னாரு. எனக்கு கன்வின்சிங்கா இருந்தது. ஒண்ணு ஆடிஷன் கூப்பிட்ட நடிச்சு மட்டும் காமிங்கன்னு. அப்போ நான் சொல்றது, நான் எங்க வேணா அது பெருமையா சொல்லுவேன். டெலிவிஷன் 5 வருஷம் நடிச்சதுங்கிறது சின்ன விஷயம் கிடையாது. ஏன்னா தினம் போய் கேமரா முன்னாடி நடிக்கிறோம். அது சினிமா நடிச்சா கூட நம்ம வருஷத்துக்கு எவ்வளவு நாள் தான் ஷூட்டிங் போவோம். பட் சீரியல் வருஷம் ஃபுல்லா போயிட்டே இருந்தேன். எனக்கே தெரியும் நான் நல்லா நடிப்பேன், அதெல்லாம் அவர்கிட்ட சொன்னேன். பட் அவரு இந்த ரோல நான் சூட் ஆவேனாலும் ஒரு வாட்டி பாத்துட்டேங்க. இந்த டைலாக் ரொம்ப முக்கியமான டைலாக் இந்த படத்துல, அதை நீங்க எப்படி டெலிவரி பண்றீங்கன்னு பாக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அதனால எனக்கு கன்வின்சிங் ஆயிருச்சு, நான் போனேன் சார். இதுல வைக்கல. ஆனா ஆக்சுவலா நான் இதுல கூத்துப்பட்டில் இருக்கும்போது கூத்துகள் நான் பங்கேற்று இருக்கிறேன். அதுல அடவுகள் நல்லா தெரியும். ஆனா இதுல அடவுகள் இதுல ஒரு சின்ன சீக்வன்ஸ் தான். அடவுகள் பண்றதுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அந்த விருத்தம் பாடுறதுல எனக்கு பிராக்டிஸ் வேணும்னு இருந்தது. அதனால நான் திண்டுக்கல்ல அவங்கள்ட்ட போய் அதை கத்துக்கிட்டோம், முறையா கத்துக்கிட்டோம். ஆனா படத்துல இல்ல. அது நீளம் விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த படத்துல இல்ல. அந்த பாடல் அங்க ஒரு 3 நாள் தங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் அவரை இங்க என் வீட்டுக்கு கூட்டிட்டு என் வீட்லயே இருந்து அவரு எனக்கு கிட்டத்தட்ட 1 வாரம் கத்து கொடுத்தாங்க. நான் கத்துக்கிட்டேன். சொல்லு சார். சார், நாங்க எடுத்திருந்த புள்ளி விவரங்களோட தரவுகள் கேட்டாங்க. அதை நம்ம பக்காவா கொடுத்தோம். மற்றபடி எங்களுக்கு வேற சென்சார்ல எந்த பிரச்சனையும் இல்லை சார். தரவுகள் சரியா இருந்தது, நம்ம பக்கம் சரி இருந்ததுன்னு அவங்க கரெக்டா கொடுத்துட்டாங்க. சூப்பர் சார், சூப்பர் சார். ஆக்சுவலா இன்னைக்கு நீட் பாத்தீங்கன்னா எல்லாருமே பொலிட்டிக்கல் வைஸ் தான் பேசிட்டு இருக்காங்க, பெரியவங்க வைஸ் தான் பேசிட்டு இருக்காங்க. முதல்ல நீங்க ஒரு படத்துல ஒரு பள்ளி மாணவனை ஒரு கோர்ட்ல சீருடையோட பள்ளி அந்த சீருடையோட நிறுத்தி அவன் வாயில இதை நீக்க சொல்ல வைக்கணும்னு காரணம் என்ன?
பிகாஸ் அந்த கேரக்டர் அந்த வழியை அனுபவிச்சிருக்கு, அவன் தான் அவன் கேட்க முடியும். அப்போ நீட் எதிரானது அப்படின்றது தானே காரணம் அது. அதனால நீட் நீ எதிர அதை பத்தி நம்ம பேசவே இல்லை. ஏன்னா உங்களுடைய டைட்டில் வந்து அஞ்சாமைன்னு வச்சிருக்கீங்க. அது லாஸ்ட் ட்ரைலர்லயும் டைலாக் ஒன்று வருது. ஸோ நீட் வந்து எதிர்க்கிற ஒரே இது வந்து ஸ்டேட் வந்து தமிழ்நாடு தான் மெயினா. ஸோ நம்மளுக்கு எட்டாக்கணியா தான் இருக்கு, நம்மள அடிச்சுட்டே தான் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு சீருடையோட, ஏன்னா பள்ளி மாணவன்றவன் என்னைக்கு கோர்ட்ல அப்படி எடுத்து போய் நிறுத்தல யாருமே. பட் ஆனா உங்க படத்துல சீருடையோட ஐடி கார்டோட அவன் நிக்கிறான். அது வந்து போட்டோ ஷூட்ல எடுத்தது, படத்துல இல்லை. ஆக்சுவலா அந்த படம் நீட் வந்த காலகட்டத்துல மக்களிடையே பல கேள்விகள் வந்துச்சு இல்லைங்களா? அந்த கேள்விகள்ல சில கேள்விகளோட இந்த படம் வந்து இருக்கு. அது வந்து ஒரு ஒரு உண்மை நிகழ்வுகளை வச்சு ஒரு புனைவு தான். ஸோ அது வந்து எதிர்ப்பு படமா ஆதரவு படமானா அந்த எதிர்ப்பும் ஆதரவும் இது வந்து எதுவும் பண்ணிருப்பது கிடையாது. நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து ஸ்கிரீன்ல இன்னொரு கதையை பார்க்கறோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த நிகழ்வுகள் பின்னணியில நம்ம வந்து பார்க்கறோம். அதுல எதிர்ப்பு இருக்கலாம், ஆதரவு இருக்கலாம். பட் ஆனா இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதை வந்து ஸ்கிரீன்ல வந்து பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியே அந்த படம் வந்து எதிர்ப்பு படம், ஆதரவு படம், அந்த படத்து மேல நம்ம ஒரு 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 அபிப்பிராயத்தை திணிக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். அநியாயம் இதெல்லாம் நடக்குது, உங்க டைரக்டர் கூப்பிட்டு இதெல்லாம் எடுக்க சொன்னீங்களே, அது கரெக்டா எடுத்திருக்காரு. நீங்க நினைச்சது அவரு. நான் நினைச்சது யாராலையும் பண்ண முடியாது. சார் டாக்டர் சார், அதே மாதிரி ஒரு கேள்வி. நீங்க வந்து திருநாவுக்கரசு சைக்கியாட்ரிஸ்ட், திருச்சித்திரம் தான் கதை. நீங்க வந்து நிறைய மனநோயாளிகள் மனச்சிதைவாளர்கள் சந்திச்சிருப்பீங்க. அதெல்லாம் விட்டு ஏன் பேப்பர்ல உள்ளதை காட்டி எடுக்க சொன்னீங்க? அவங்க எல்லாம் வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவா? இல்ல இன்னைக்கு பேப்பர்ல தானே அவலங்கள் இருக்கு, வெளியே இல்லையே. இப்ப நான் வந்து என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்க அண்ணன் வந்து பேப்பர் படிக்க சொல்லி கேட்பார். பேப்பர் நாங்கள் வந்து நான் 5வது படிக்கும்போது, 4வது படிக்கும்போது, 8வது படிக்கும்போது தான் பேப்பர், இங்கிலீஷ் பேப்பர் நான் படிக்க சொல்லி கேட்பார். அந்த மாதிரி இன்னைக்கு வர பேப்பரை என் பேத்திக்கிட்ட கொடுத்து என்னால் படிக்க முடியுமா? நீங்க கொடுத்து படிக்க சொல்லுவீங்களா? பேப்பர் படிக்கிறதே விட்டுட்டோம், வாட்ஸ்அப் தான். அதாவது படிக்க அவலங்கள் தான் இருக்கு. அதாவது நான் ஒரு இடத்துல டெல்லியில நான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் சைக்காட்ரி சொசைட்டியா இருந்தேன். பதவி ஏற்றப்ப டெல்லி அசோகா ஹோட்டல்ல தான் எடுத்தேன். அந்த சமயத்துல பெரிய இதெல்லாம் இருக்கும்போது ஒரு இன்டர்வியூல நியூஸ் இந்த மாதிரி பிரஸ் மீட்ல பேசும்போது சொன்ன ஊடகத்தை பத்தி. அந்த காலத்துல நான்லாம் போய் படம் பார்க்கும்போது முதல்ல செய்தி சுருள்னு ஒன்று போடுவாங்க, நியூஸ் ரீல்னு ஒன்று போடுவாங்க, அதுக்கப்புறம் படம் போடுவாங்க. படத்தை போடும்போது முதல் ஃப்ரேமே என்ன இருக்குன்னா, இது கற்பனை அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரேம் போட்டு தான் படமே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து செய்திகள் உண்மையையும், படங்கள் வந்து கற்பனையும் பொய். கற்பனையும் பொய் தானே, அதை சொல்லிட்டு இருந்த காலம் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து படங்கள் உண்மையையும் செய்திகள் மாற்றி சொல்றத மாதிரி ஒரு காலகட்டம் இருக்குன்னு நான் வந்து 2010 இன்டர்வியூ டெல்லியில கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி வந்து இன்னைக்கு பேப்பர் படிக்கிறதே வந்து என் பிள்ளைங்களை கொடுத்து என்னால் பேப்பர் படிக்க வைக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கு நியூஸஸ் எல்லாம். அப்போ விஷயங்கள் நடக்குது. அதை வந்து பண்ணும்போது ரெண்டாவது இந்த மாதிரி பார்க்கறவங்கலாம் நாங்கள் டெய்லி காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் பார்க்குறோம். அவங்கள பார்க்கும்போது இது யார் இந்த உண்மையை எடுத்து சொல்றது? நிறைய விஷயங்கள் மக்களுக்கு நல்லதுன்னு செய்யறாங்க. பட் ஆனா அதனுடைய அனுபவங்கள் என்னன்றது நிறைய பேருக்கு தெரியலன்றத சொல்றது. அவ்வளவுதான் சார். விதார் சார், ஒரே கேள்வி. இந்த மாதிரி நீங்க பண்ற படங்கள் தான் ரொம்ப பிரமாதமா இருக்குது நான் பாக்குறப்போ. ஆனா வந்து அந்த எதிர்பார்த்த அளவுக்கு வசூல் அது இருக்கப்பட்டலாம் அவ்வளவு நல்ல படம், நல்லா பார்த்துப்போ அவ்வளவு சிறப்பா இருந்தது. ஆனா நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு அது போச்சாங்கிறது ப்ரொடியூசருக்கு தான் தெரியும். கேளுங்க. அதே நேரத்துல இன்னைக்கு ஒரு சின்ன லைன் வச்சுட்டு வர மலையாள படங்கள் நம்ம தமிழ் சினிமா ரசிகர்கள் கொண்டாடுறாங்க. நம்ம இவ்வளவு வழியோட இவ்வளவு பிரமாதமா படம் இருக்கிறோம், ஆனா இல்லையே அப்படிங்கிற வருத்தம் உங்களுக்கு இருக்கா? இதையே இன்னொரு விதத்துல நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது நான் வந்து ஒரு கிராமத்துலேருந்து வந்தவன். 5வது 6வது படிக்கும்போது 8வது வரைக்கும் அப்பெல்லாம் சாமான் வாங்குறது சந்தைக்கு போய் தான் வாங்குவோம். அவங்களுக்கெல்லாம் தெரியுமா என்னன்னு தெரியல. ஊர்ல சந்தைன்னு ஒன்று இருக்கும், வாரத்துக்கு ஒரு தடவை. அதில் தான் போய் சாமான் வாங்கிட்டு வரேன். எங்க அப்பா கூட போவேன். அப்ப போகும்போது முதல் சந்தையில நுழையும் போது ஃபர்ஸ்ட் இருக்கிறது வாழைப்பழம் ஏலம் விட்டுட்டு இருப்பாங்க. ஒரு தாரே வந்து 1 ரூபா தான் இருக்கும். ஒரு சீப்பு வந்து 1 அணா 2 அணா இருக்கும். அதை கத்தி ஏலம் விடுவான். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா அந்த வெயில்ல ஒரு கிழவி ஒரு பானையில மோர் வச்சுக்கிட்டு
கூவி கூவி கத்துட்டு இருப்பா, மோர் மோர்னு. ஒரு 10 பைசா ஒரு விட்டாங்களா அதை யாரும் வாங்கி குடிக்க மாட்டாங்க. அப்படி போய் கடைசியா சந்தை கடைசியில பார்த்தீங்கன்னா எல்லாம் போய் குப்பைமேட்டில் ஒன்று இருக்கும். அங்கே அந்த காலத்தில் இந்த பிரிட்டானியா டின் இருக்குது இல்லையா, அதில் கள்ளச்சாராயை வச்சு வித்துட்டு இருப்பாங்க. ஒரு 10-15 பேர் நின்றுக்கிட்டு அந்த டம்ளரில் டீ கிளாஸில் வாங்கி 2 ரூபா ஒரு கிளாஸு. இது 2 அண்ணா 1 அண்ணாவுக்கு பணம் வாங்குறதுக்கு யோசனை பண்ணுறவன் அங்கே போய் வந்து 2 ரூபாய்க்கு அந்த கிலோ சத்தம் போடாமல் வாங்கி வெளியே தெரியாமல் மடக்கு குடிச்சிட்டு வரோம். அப்போ எங்கள் அப்பாட்ட கேட்பேன் நான், நீ மோர் பழமெல்லாம் நல்லதுன்னு சொல்றீங்க, இந்த சாவையும் கெட்டதுன்னு சொல்றீங்க, பட் ஆனால் அதை தானே மக்கள் சத்தம் போடாமல் வித்துட்டு போயிட்டு இருக்கிறான், சீந்து போயிட்டு இவெல்லாம் கூவி கூவி விற்கிறான்னு கேட்டவன் எங்கள் அப்பா சொன்னது. அவர் ஒன்றும் பெரிய படித்த புத்திசாலியெல்லாம் கிடையாது, சாமான் வாங்கி தலையில் தான் தூக்கிட்டு வருவோம். அப்போ அவர் சொல்லுவார், நல்ல விஷயங்களை கொண்டு போகும்போது கூவி கூவி தான்பா செய்யணும், கெட்ட விஷயம் தானாகவே போயிடும். கெட்ட விஷயம் கொடுக்கறது இன்பம், நல்ல விஷயம் கொடுக்கறது மகிழ்ச்சி. ஸோ நீ வந்து இன்பத்தை கொடுக்கணும் அடையணும்னா ஈஸியாக போயிடும், நீ மகிழ்ச்சியை கொடுக்க பார்க்கும்போது அது சிரமம் தான் இருக்குன்னு. இது உங்களுக்கு ஒரு சரியான பதிலாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் கொடுத்தனா இல்லையான்றது நீங்க 7ஆம் தேதிக்கு அப்புறம் தான் செய்யும். டாக்டர் சார், டாக்டர் சார் உங்களுக்கும் சரிங்களா, நான் படம் வந்து 7ஆம் தேதி ரிலீஸ். ஆனா வந்து உலகாவிய தமிழ் இந்தியா லெவல்ல வந்து ஒரு எலெக்ஷன் போர்த்து சரிங்களா, 4ஆம் தேதி ரிசல்ட். தமிழ்நாட்டுல இது இந்தியா கூட்டணி வந்தா இந்த நீட்டை வந்து விளக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா, பிஜேபி வந்தா விளக்க மாட்டேன்றாங்க. இப்ப இந்த படம் வந்து அந்த நேரத்துல வந்தா ஏதாவது பாதிப்பு வருமா? அதாவதுங்க, நான் இது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் இப்ப சொன்ன பதில் தான், கூவி கூவி தான் அதை வித்தாக்கணும், அதெல்லாம் சந்தேகமே கிடையாது. சார் டைரக்ட் சார், ஆக்சுவலா டைரக்ட் சார் இதுல வந்து மம்முட்டி சார் வந்து நடிக்கிறதா இருந்ததுன்னு சொன்னீங்க, அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டீங்க. இப்போ மம்முட்டி சாரை தாண்டி ரகுமான் அந்த இடத்த ஃபில் பண்ணிட்டாரா? தாண்டி பண்ணியிருக்காரான்னு தெரியாது, பண்ணியிருக்காரு. நான் அப்படி இல்ல நாங்க எனக்கு தேவையானது வர வரைக்கும் நான் விட மாட்டேன், நான் கரெக்டா பண்ணியிருக்காரு. சார் 1 minute. அது நீங்க இல்ல அதாவது நீட் வேணுமா வேணாமா, போடுறது போடாததெல்லாம் உங்க கையில தான் இருக்கு. இல்ல இதெல்லாம் வந்து சரித்திரப்படி வந்து நிறைய நடந்திருக்கு, நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியல. ஒன்னொன்னு ஒவ்வொரு சமயத்துல தவிர்க்கலாம், இன்னொரு இதுல பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு பெஞ்சு ஒரு ஜட்ஜ்மெண்ட், 2வது பெஞ்சு ஒரு ஜட்ஜ்மெண்ட், இதெல்லாம் போயிட்டு இருக்கு. ஏன்னா நான் கல்வித்துறையில இருந்திருக்கிறவன், நான் அதனுடைய இப்படி போகுது அப்படி போகுது இப்படின்றது இருக்கிறது, அதெல்லாம் நடந்தது. வாணி போஜன் மேடம், உங்களுக்கு வந்து இந்த நீட் சரி இல்ல இது வந்து பிரிஸ்கிரிப்ஷனா, நான் வந்து சமூகத்தை தீர்த்திருக்கிறதெல்லாம் என் வேலை இல்லை, சமூகத்தை பண்றதுன்னு இல்லை. நான் பார்த்த சில, அதாவது வந்து இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து மக்களுக்கு கொண்டு போகும்போது அதுல நல்லதுன்னு நினைச்சு செய்யறோம், அதுல பாதிப்பு இருக்குன்றது அதுல வெளியே நிறைய பேர் கொண்டு வர்றது இல்லை. அவரு சொன்ன மாதிரி பாலச்சந்தர் சார் சொன்னார் இல்ல, நடிக்கிறீங்களா என்ன சார் நடிப்பீங்களா, நாங்க 2 பேரும் தமிழ் இதுல சம்பந்தப்பட்டவங்க, நடிக்கலாம் கேட்டப்ப அவர் சொன்ன பதில் தான், எனக்கு ஆபீசரா இருந்திருக்கேன், டெய்லி நடிச்சுக்கிட்டு இருந்தோம் தான். அது பெருமதிக்கு மாதிரி அந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய பேருக்கு உண்மை தெரியறது இல்லை. நீங்களே கூட இந்த படத்தை பார்த்தப்பதான் தெரியும், ஓ இதுல இவ்வளவு பிரச்சனை இருக்கான்றது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றது மக்கள். அதாவது வந்து மக்களுக்கு பிடிச்சுதான் கவர்மெண்ட் கொடுக்குது, இன்னும் சில சமயத்துல மற்றதுக்கு நல்லதையும் கொடுக்கணுன்றது முக்கியம். இதுதான் அதனுடைய. வாணிபஜன் மேடம், இந்த படத்துல நீட் சம்பந்தமான படத்துல நீங்க நடிச்சிருக்கீங்க, உங்களோட கருத்து என்ன? நீட் சம்பந்தமா நீங்க என்ன சொல்றீங்க, உங்களோட தனிப்பட்ட கருத்து? சார் அது பேச வேணும்னு பாக்குறேன். எல்லாருமே சொன்ன மாதிரி அட்வான்டேஜும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. நான் இதுல பெருசா பாக்குறது என்னன்னா, எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாம ஒரு கிளீனா ஒரு ப்ராப்பரா இந்த ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிளோட இந்த ஒரு படத்தை பத்தி பேசணும், அந்த அது மட்டும் பத்தி ஒரு ஃபுல் படமாவும் எடுத்ததுக்கு அந்த படத்தை நான் இருக்கீங்கிற மட்டும் பெருமைப்படுறேன். அவ்வளவுதான் சார். Thank you so much. Thank you. Yes.